guys, welcome back to my channel. You're watching me on Shiru's Dining, your fooding destiny. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரு லாங் வீடியோ, ஒரு ரெசிபி வீடியோ பார்க்க போறீங்க. ஒரு சூப்பரான பீஃப் கெபாப் வித்தவுட் எனி skewers கெபாப் மெட்டீரியல்ஸ் எதுவுமே இல்லாம வீட்லயே ஒரு சிம்பிளான பீஃப் கெபாப் எப்படி பண்றதுங்கற பாத்துறலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நீங்க பீஃப் தான் எடுக்கணும்னு கிடையாது. மட்டன், சிக்கன் எதுனாலும் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அந்த கறியில கூட நீங்க செய்யலாம். நான் இன்னைக்கு 300 grams of beef கைமா எடுத்திருக்கேன். கைமா இல்லனா கூட பரவாயில்லை. பீஃப் கறியை எடுத்து ப்ராசஸர்ல போட்டு லைட்டா மின்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப மினிமலான இன்கிரிடியன்ட்டோட செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி. ஆனா டேஸ்ட் எதிர்பார்க்கறதை விட அவ்வளோ சூப்பரா இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸை கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆனியன் ஒன்று எடுத்துருக்கேன். நான் ஆனியன்ல தண்ணி இருக்கும், அதனால கெபாப் ஒழுங்கா பிடிக்க வராதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆனியனை கிரேட் பண்ணிட்டு அதுல இருக்க தண்ணியை தனியா ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்க. பட் நான் ஆனியனை அப்படியே டைரக்டா தான் சேர்த்திருக்கேன். இப்போ ஒரு ப்ராசஸர்ல பீஃப் கைமா ஒரு ஆனியனை ரஃபா சாப் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கிரீன் சில்லியும் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை பிச்சு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு அவ்வளவுதான். தேவையான இன்கிரிடியன்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ ப்ராசஸரை க்ளோஸ் பண்ணி ஸ்பீட் 1ல வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா அரைச்சிக்கோங்க. அகைன் ஸ்பீட் 2ல மாத்திட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா அரைச்சிக்கோங்க. டோட்டலி ஒரு 5 to 6 மினிட்ஸ் அரைச்சிங்கன்னா கரெக்டா இருக்கும். பாருங்க, சேர்த்த எல்லா பொருட்களுமே நல்லா சூப்பரா ஈவனா அரைஞ்சு வந்திருக்கு. இதே மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. உங்க வீட்டில் ஒருவேளை ப்ராசஸர் இல்லைன்னா பரவாயில்ல, மிக்சர் ஜார்ல இதே மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. ஆனா கெபாப்க்கு ப்ராசஸர்ல போட்டு பண்ணும்போது அதோட டெக்ஸ்டர் நல்லா கிடைக்கும். நீங்க ஒருவேளை மிக்சர் ஜார் யூஸ் பண்ணி அரைச்சிங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தா அரைச்சிடாம கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சிக்கோங்க. அப்பதான் கெபாபோட டெக்ஸ்டர் நல்லா இருக்கும். ரொம்ப ஸ்மூத்தா அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப கட்டியாயிடும். இப்போ பாருங்க இதோட கன்சிஸ்டன்சி எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. இதுல ரொம்ப முக்கியம், பீஃபோ மட்டனோ சிக்கனோ நீங்க எடுக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இது கூட கொஞ்சமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கெபாப் எப்படி வருதுங்கிறது அதோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து தான் இருக்கு. அதனாலதான் கறி எடுக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம நல்லா புளிஞ்சு எடுக்கணும். ஹோட்டல்ஸ்ல கெபாப்லாம் செய்யும் போது ஆனியன்ல இருக்க தண்ணி கூட சேர்க்கக்கூடாதுன்னு ஆனியனை தனியா துருவி அதோட தண்ணியை தனியா புளிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஆனியனை மீட்டோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுவாங்க. எங்க நீங்க அவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்ல. நான் சொல்ற மாதிரியே ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா சூப்பரா வரும். என்கிட்ட இப்போ வுடன் ஸ்கியூவர்ஸ் இருக்கு. பட் நான் அதை யூஸ் பண்ணி செய்யாம டைரக்டா கையில இந்த மாதிரி கெபாப் மாதிரியே பிடிச்சி அதை அப்படியே டைரக்டா பேன்ல போட்டு ஃப்ரை பண்ண போறேன். சூப்பரா வந்துச்சு. அரைச்சு வச்சிருக்க இந்த கறியை கையில ஒரு அளவுக்கா எடுத்து நீட்டமா தட்டி எடுத்துக்கோங்க. கெபாப் சென்டர்லாம் பார்க்கும்போது சமைக்கிறதுக்கு முன்னாடி கறி எப்படி ஸ்கியூவர்ஸ்ல கோர்த்து வச்சிருப்பாங்களோ அதே மாதிரி நம்ம வெறும் கையில தட்ட போறோம். அவ்வளவுதான். ரொம்ப ஒல்லியா பிடிச்சிடாம ஒரு அளவுக்கு தடிமனா பிடிச்சிங்கன்னா தான் ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது எதுவுமே உடையாம வரும். இப்போ எப்படி நீட்டமா தட்டி இருக்கணும் அதே மாதிரி நீங்களும் பிடிச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்படி பண்ணும்போது. பாக்குறதுக்கு அப்படியே கடையில ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க மாதிரியே தான் இருக்கும். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான், அவங்க மெட்டல் ஸ்கியூவர்ஸ்ல பண்ணுவாங்க, நம்ம எதுவுமே இல்லாம வெறும் கையிலேயே பண்ண போறோம். அவ்வளோதான். அரைச்சி வச்சிருந்த கறி எல்லாத்தையுமே சூப்பராக கெபாப் மாதிரி பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை கடைங்களில் ஸ்கியூவர்ஸில் கோர்த்து அதை அப்படியே கங்கில் சுட்டு எடுத்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேற ஒரு மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு சார்கோலை நெருப்பில் சுட்டு நல்லா கங்கானதுக்கு அப்புறமா எந்த பிளேட்டில் கெபாப் வச்சிருக்கீங்களோ அதுக்கு நடுவில் சில்வர் ஃபாயில் பேப்பர் அப்படின்னா ஸ்டீல் பிளேட் வச்சு அதில் சுட்ட கங்கியும் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைன்னா ஆயில் ஆட் பண்ணி டைட்டாக லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிருங்க. இந்த ஸ்மோக் அப்படியே அது மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி ஒரு சூப்பரான அரோமா லைக் கெபாப் தந்தூரி அந்த வாசம் இப்போ உங்க வீடு ஃபுல்லா அடிக்க ஆரம்பிச்சிடும். மினிமம் இதோட ஸ்மோக் அடங்குற வரைக்கும் அதை அப்படியே மூடி வச்சிருங்க டைட்டா. இது நல்லா உரட்டும். அதுக்குள்ள இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல ஃபிளேவர்ஃபுல்லான ஒரு ஈஸியான சாஃப்ரான் ரைஸ் ஒன்று பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஹாட் வாட்டருக்கு அடுப்பில் வச்சுட்டு ஒரு பவுல்ல 10 to 15 strands ஆஃப் சாஃப்ரான் போட்டு கொஞ்சமா ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா இந்த சாஃப்ரானோட ஃபிளேவர் அண்ட் கலர் இதுல நல்லா இறங்கிடும். இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். மீன்வைல் ஒரு கப் பாஸ்மதி ரைஸை நான் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்போ அதை குக் பண்ணிக்கலாம். அடுப்பில் வச்சிருந்த தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஊற வச்சு பாஸ்மதி ரைஸை சேர்த்து கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு 10 to 12 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். அரிசியை ஓவர் குக் பண்ணிடக்கூடாது. ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் உதிரியா தான் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அரிசி முடிஞ்ச அளவுக்கு நீளமானதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணி தண்ணியை தனியா எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேம்ல வச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க சாஃப்ரான் வாட்டரை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா இடத்துலயும் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி. ரொம்ப முக்கியம், மிக்ஸ் பண்றேன்னு ரைஸை போட்டு உடைச்சிடக்கூடாது. கொஞ்சம் ஜென்டிலா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ அந்த
அந்த சாஃப்ரான் வாட்டர்னால ரைஸே அப்படியே ஒரு yellowish கலரில் மாறிடும். ஒரு பியூட்டிஃபுல்லான அரோமாவோட சாஃப்ரான் ரைஸ் தயார். இப்போ ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிடலாம். இது கெபாபோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அற்புதமாக இருக்கும். நோட் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மூடி வச்சுருந்த கெபாப் என்னாச்சுங்கிறத பார்த்துடலாம். கங்கு போட்டு மூடி வச்சு கிட்டத்தட்ட ஒரு ½ hour கிட்ட ஆயிடுச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்மோக் எல்லாமே அடங்கிருச்சு. இதை எடுத்து போட்டுட்டு நம்ம கெபாப் எல்லாத்தையுமே சூப்பராக ஃப்ரை பேன்லேயே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி நம்ம பிடிச்சி வச்சுருந்த கெபாப் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பீஃப் கெபாப் ஆயிலே சூப்பராக ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு அப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போடுறேன். கொஞ்சம் பொறுமையாக திருப்பி போடணும், இல்லைனா உடஞ்சிரும். நம்ம பீஃப் அதர் இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே மின்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கோங்கிறனால சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ பீஃப் ஆச்சு வேகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோங்கிறத நினச்சி நீங்கள் கவலைப்பட வேணாம். சிக்கன் மட்டன் எது செஞ்சாலும் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். நம்ம ஆயில் யூஸ் பண்ணி தான் ஃப்ரை பண்ணுறோம். ஆனாலும் கெபாப் கார்னருக்கு போனால் என்ன ஒரு வாசம் வருமோ அந்த வாசம் வீடு ஃபுல்லாக அடிக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இதுக்கான முக்கியமான ரீசன் நம்ம சாக்கோல பர்ன் பண்ணி அந்த ஸ்மோக்ல கொஞ்ச நேரம் மூடி வச்சது தான். ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான், எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு சூப்பரான அரேபியன் பிளேட்டை ரெடி பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த சாஃப்ரான் ரைஸ் கூடவே நம்ம சாஃப்ட் அண்ட் ஜூஸியான பீஃப் கெபாப் கூடவே அரேபியன் தூம் சாஸ் ரெடி பண்ணியிருந்தேன், அதையும் கூட வச்சுக்கலாம். கெபாபோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். இதோட ரெசிபி வேணும்னா கேளுங்க, நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன். கிரில்டு டொமேட்டோஸ், கார்னிஷிங்கு கொரியாண்டர் லீஃப். அவ்வளோதான், ஒரு சூப்பரான அரேபியன் கெபாப் பிளேட்டர் தயார். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு. நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியான அந்த பீஃப் கெபாபோட இந்த தூம் சாஸ் அண்ட் சாஃப்ரான் ரைஸ் வச்சு சாப்பிட்றதுக்கு அற்புதமாக இருந்துச்சு. இது கூடவே ட்ரிங்க்குக்கு ரூஅஃப்ஸா சிரப் வச்சு மில்க் ஷேக் ஒன்று பண்ணியிருந்தேன், அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. அன்னைக்கு நைட் டின்னர் எங்களுக்கு இதுவாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்குமே இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஷீரூஸ் டைனிங் சேனலை பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். Until then, it's bye from Shiru's Dining, your fooding destiny. Bye guys.